ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசிக்கு நிச்சயம் இது ஒரு பொற்காலம் தான். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு தனாதிபதி தைரியாதிபதினு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையால் தனுஷ ராசியை பார்க்கறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தனத்திற்கும் தைரியத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறவரே பார்க்கும்போது நல்ல தனவரவு ஏற்படும். தைரியமாக நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறது, சுறுசுறுப்பாக செயல்படுறதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி வீடு அமையிறது, நிலம் அமையிறது, வண்டி வாகனங்கள் அமையிறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் செகண்ட் ஹேண்ட் அப்படின்ற விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும் உங்களுக்கு சனி 4ல் இருக்கும்போது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால முயற்சியில் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சிறு தூர பிரயாணம் பயணங்களால் மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் யோகங்கள்னு ரொம்ப நல்லாயிருக்கும். தனாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்களாலேயும் தாயார் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகளும் அனுகூலமான பலன்களும் உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையால் தனுஷ ராசியை பார்க்கறதுனால 1008 பிரச்சனை வந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் அது விலகிடும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தனுஷ ராசிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உங்கள் நல்ல மனசு எப்போவுமே யாரும் கெடக்கூடாது, யாரும் கெட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிற உங்கள் நல்ல குணத்திற்கு நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உதவக்கூடிய எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறவர்களும் உங்கள் உள்ளத்தளவிலும் கடவுள் உங்கள் கூடவே இருப்பார். தனுஷை பொறுத்த அளவுக்கு எப்போவுமே ஒரு இலக்கை நோக்கி தயாராக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். எப்போவுமே ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும். சிந்தனை மனசில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய சூழலை சரியாக புரிஞ்சு வச்சுக்குவாங்க. சுற்றி என்ன நடக்குது, என்ன இருக்குது, என்ன சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், எந்த விஷயத்துக்கு நம்ம தயாராக இருக்கணுன்ற ஒரு தெளிவு இருக்கும். எப்போவுமே ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். இவங்களுடைய இயல்பான குணமே தெய்வ பக்தி மிகுதியாக இருக்கும். கடவுள் அனுகிரகம் இவங்களுக்கு எப்போவும் துணை நிற்கும். கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. அதாவது 1008 தப்பே இருந்தாலும் கூட கடவுள் பார்த்துட்ருக்காரு. கடவுள் மீறி இங்கே எதுவும் நடக்கலை. இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த தெய்வீக எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். சிலர் கடவுளே இல்லைன்னுவாங்க, ஆனால் தவறு செய்ய மாட்டாங்க. நல்ல குணம் உள்ளவராக இருப்பாங்க. யாரையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, யாரும் கெடுதல் செய்ய மாட்டாங்க. அந்த குணம் வந்துடும். கடவுள் பக்தி இல்லைனாலுமே கூட நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல குண இயல்பு கொண்டவர்களாக இருப்பாங்க தனுஷ ராசி. எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுவோடைய பார்வையும் உங்களுக்கு இருக்குது, சனியோட பார்வையும் இருக்குது, குருவோடைய பார்வையும் தனுஷ ராசிக்கு இருக்கிறதுனால சில விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் இருந்தாலுமே கூட தடையை மீறி வெற்றி மிக உயர்ந்து இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி ஜெயிக்கணுன்ற வெறி உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்குங்க. ஏதாவது சாதிச்சு காட்டணும், ஏதாவது ஜெயிச்சு காட்டணும், நம்ம பேர் ஒரு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு செயல் செஞ்சு காட்டணுன்ற ஒரு வேகம் வெறி இருக்கும். ஏதாவது ஜெயிக்கணும், நம்ம உறவினர்கள் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும், இல்லை நம்ம நண்பர்களோடு நம்ம ஜெயிச்சு காட்டணும், நமக்குரிய இடத்துல நமக்கான மதிப்பை உயர்த்திக்கணுன்ற எண்ணமும் ஆசையும் மிகுதியாக இருக்கும். மனதளவில் எண்ணத்தளவிலும் ஆசை மிகுதியாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா காதல் சிந்தனை மிகுதியாக இருக்கும். கட்டாயமாக காதல், பேர், புகழ் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இப்போதைக்கு காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் தனுஷ ராசிக்கு 100 விழுக்காடு இருக்குது. அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே கூட அம்மா கொஞ்சம் ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். பட் அம்மாவை ஒத்துக்க வச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஃபினிஷ்ட், உங்கள் லைஃப் செட்டில். அந்த லவ் மேரேஜ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். தனுஷ ராசிக்கு இது அற்புதமாக இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க. நீங்கள் நினச்ச விஷயத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. எதை பற்றி நீங்கள் கவலையே கொள்ள தேவையில்லை. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் தனுஷ ராசிக்கு. நிச்சயம் நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல வளர்ச்சி உண்டு, எதிர்பார்த்த அளவுக்கு யோகமும் உண்டு. சில விஷயங்களில் கிடைக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான ஒழிய கிடைக்காமலாம் இருக்காது. நிச்சயம் நல்லபடியாக அமையும். முயற்சியை மேற்கொள்ளுங்க, அனைத்திலும் வெற்றி பெறலாம். தனுஷ ராசியை பொறுத்தளவுக்கு எப்போவுமே தயாரான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் தான். அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். எந்த சூழ்நிலையுமே எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் என்ன நடந்துருமோன்ற பயமோ பதட்டமோ துளியும் உங்களுக்கு தேவையில்லை. தைரியமாக இருங்க, அனைத்திலும் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.